வணக்கம். நம்ம ஓபிஎஸ் ஐயா அவர்கள் மீண்டும் இன்னைக்கு பாஜகவில் போய் இணையப் போவதாக செய்திகள் பரவுகிறது. மீண்டுமா? இது தேவையா? எத்தனை அவமானங்கள், துன்பங்கள், கழுத்தை பிடிச்சி தள்ளுன மாதிரி அதிமுகவில் இருந்து தள்ளுனாங்க. அந்த துரோகிகள் கூட போய் மீண்டும் கை கோர்க்கணுமா? அப்படி கோர்த்தால் மானமுள்ள மறவர்களுக்கும் போர்க்குணம் கொண்ட மறவர்களுக்கும் என்ன மரியாதை, என்ன மதிப்பு? அதனால என்ன சொல்றேன், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கம்பீரமாக மானத்தோடு வாழணும்னா திமுகவில் போய் சேரணும். ஏன்னா ஓபிஎஸ் ஐயாவுடைய போர்ப்படை தளபதிகள் வைத்திலிங்கம் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் இன்றைக்கு திமுக இருக்காங்க. அதனால் ஐயாவும் திமுகவில் போய் சேர்ந்தாதான் மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, கௌரவம் எல்லாமே இருக்கும். அதை விட்டுட்டு மீண்டும் இந்த துரோகிகள் கூட போய் சேர்ந்தா மீண்டும் அவமானங்கள் தான், கெட்ட பெயர்கள் தான். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னடா இது, முதலமைச்சராலாம் இருந்தோமே, நம்ம போய் திமுகவில் போய் எப்படி சேருவது அப்படி என்று யோசிக்கலாம். மக்களால் ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகவில்லை. அம்மா அவர்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு முதலமைச்சர் பதவி. நாம் போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த பதவி பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னா அது ஓபிஎஸ்ஸால் மட்டும்தான் கொடுத்தா வாங்க முடியும். அப்படி என்பது அம்மாவுடைய நம்பிக்கை. அவ்வளோதான். மக்களால் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகலை. இந்த துரோகிகள் கூட சேர்ந்து செயல்படுவதற்கு திமுக எவ்வளவோ பரவாயில்லை. அதுவும் நமக்கு ஒரு தாய் கழகம்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி. அந்த கட்சி கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மானத்தோடு, கௌரவத்தோடு, கம்பீரமாக செயல்பட வேண்டுமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சி கூடவே சேருங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.